இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது. 10 மாசம் என்ன பண்ணீங்க? அரசாங்கம் தான் நடத்திட்டு இருக்கீங்க. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீங்க எந்த வித கடிதமும் எதுக்கு எழுதவில்லையே மத்திய அரசுக்கு? இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசுக்கு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலையே. தெரிவிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நாங்க தடுத்து நிறுத்தணும். அவர் சொடுப்பேற்றார் மயிலாட். எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன். வேகமாக பேசிவிடுகிற காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். நிச்சயமாக சொல்றேன், உறுதியாக சொல்கிறேன். நாங்கள் அப்போது ஏல விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும். அப்ப இருந்து 10 மாசம் இருந்தது. ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்தவித தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை? எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டு இருக்காங்க. மாமா, நான் ஒன்று சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். உடனே நாங்கள் அப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம், தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்ற நம்புற மாதிரியாங்க இருக்குது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. என்ன 2 கையும்